வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் இது புரியும். அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அந்த அம்மா வந்து எவ்வளோ அந்த ஸ்பாட்டில் அந்த அம்மா பனிஷ்மெண்ட் கொடுத்தது எப்படி தெரியுமாங்க? அதாவது அந்த ஊஞ்சல் மேடைக்கு கீழே பாவாடராயன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இந்த ஊஞ்சல் மேடையிலேருந்து இந்த கட்டை கட்டியிருக்காங்க. அது போலீஸ் மட்டும் இருக்கிறதுக்கான இடம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கட்டைக்கு அந்தாண்ட சைடு தான் வந்து பொதுமக்களுக்காக போட்டிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து யாருமே இல்லை. அங்கே ஒரு 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 வயசானவர் மட்டும், ஒரு 60 வயசு 55 வயசு 60 இருக்கும். மாநிலமாக இருக்கார். முடியலாம் கூட அந்தளவுக்கு நிறைக்கல. கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் கெத்தான ஆள் போல் இருக்குது. கொஞ்சம் பார்க்கவே தெரியுது, கொஞ்சம் டீசெண்டான இருக்க ஆள் மாதிரி தெரிகிறாரு. வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, ஒரு காவி வேட்டி ஏதோ கட்டிகிட்ருக்காரு. உட்காந்துருந்தார். அப்படி எட்டி சாமியை பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேடி இன்ஸ்பெக்டராக அவங்க சப் இன்ஸ்பெக்டராக தெரியல கிட்ட வந்து, யோ என்ன உட்காந்துருக்கேன் எது போய் அதை பார்க்க அப்படின்னா, இல்லைம்மா நான் இந்த கோயில் நிர்வாகி ஏதோ ஒரு பதில் சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா எது பேசுறியா நீ, போறியா இல்லையா அப்படின்ட்டு வாடா போடான்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்கவும் கயிறு வாங்கிட்டாங்க. அவருக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டுச்சு. அப்படியே அழுதுட்டு ஒரு மாதிரி நின்ட்டார் அவர், ஸ்டன் ஆகி. அவங்க பேசுகிற லேடி வந்து நம்மளை கை நோங்கி அடிக்க வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் நினைக்கிறேன் ஊரில் ஏதோ ஒரு பெரிய நிர்வாகியாக கூட இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி நடத்தும் போது அவர் அப்படியே உட்காந்துட்டார். அவர் ஒரு மாதிரி பரிதாபமாக போச்சு. நானுமே சூளத்தை வச்சு அந்த ஓரமாக நிற்கிறேன். எனக்குமே இவங்க பண்ணுறது தவறுன்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த அம்மா கொடுத்தது பாருங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டு. இதே தோனியை என்ன பண்ணாங்க, ஊஞ்சல் மேடையில் யாரோ நிற்கிறாங்க நிறைய பேர். அம்மா வர ரெடியாக வராங்க. ஊஞ்சல் மேடையில் நிற்கும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டவங்கள போய் இவங்க என்ன பண்ணீங்க, ஓரமாக போயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவர் வந்து ஹைகோர்ட் இது அட்வொகேட் போல் இருக்குங்க. ஏம்மா உனக்கு அப்படியே பில்லுன்னு பயங்கர கத்திட்டார் அந்த ஆள். எப்படின்னாங்க, உனக்கு ஏமா போஸ்டிங் போட்டு கொடுத்தவன், உனக்கு முதல்ல மனுஷங்களை டீசெண்டாக பேச தெரியுதா உனக்கு நீ பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, நான் யார் தெரியுமா, அப்படி இப்படி உன் பேர் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த லேடிக்கு வந்து அவமானமாக போச்சுங்க. அப்படியே அந்த எல்லா ஜனங்களும் அந்த லேடியை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து அதான் நினச்சேன், அதாவது வலியோர யாருமே ரொம்ப நம்ம கீழே இருக்காங்கன்றதுக்காக அவங்கள தாக்க நினச்சாலோ மரியாதை குறைவாக நடத்தினாலோ தெய்வம் பார்த்துட்டு